வல்லவன், எப்படி மாமா அங்கிருந்து இங்கே நடந்து வந்தீங்க? கௌதம், இவன் என்ன எனக்கு வில்லனா போயிடுவான் போல இருக்கே என்று நினைத்து கொண்டு நொண்டிக்கொண்டே வந்தேன். என்ன விஷயம்? வல்லவன், மாமா நான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா? என்னுடைய புக்ஸ் எடுத்து எங்கே வச்சிங்க? ரூமில் தான் இருக்கு, எடுத்துக்கோ என்றதும் வல்லவன், ஓகே மாமா, நீங்கள் இப்போது எங்கள் அக்கா கூட ரொமான்ஸ் பண்ணுங்க, நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் என்று சொல்லி கௌதம் கன்னத்தில் முத்தமிட்டு ஓடிவிட்டான். கௌதம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா அவனை பண்ணிக்கிட்டேனான்னு தெரியலை. ராத்திரி என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்குறான், முத்தம் கொடுக்குறான். பவித்ரா, ஏய் கொன்னுடுவேன். கௌதம், இப்போ என்ன நினச்சிட்டு என்னை திட்டினே? பவித்ரா, ஒன்றுமில்லையே, அமைதியாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் வேலை முடிச்சுட்டு சாயந்தரம் வரேன் என்று சொல்லி கிளம்ப கௌதம் அவள் கையை பிடித்தான். அவன் கொடுத்தான், நீ கொடுக்காம போற? பவித்ரா தன்னுடைய அறைக்கதவை பார்த்து கொண்டே கௌதம் முகத்தருகில் நெருங்க அந்த நிமிடத்தை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு அவள் கழுத்தை பிடித்து தன்னுடைய வாயால் அவள் வாயை மூடினான். பவித்ரா திடுக்கிட்டவள் கண்களை மூடிக்கொண்டாள். கௌதம் முத்தத்தை முடித்துவிட்டு அவளை விடுவிக்க அவள் மூச்சு வாங்கி கொண்டே வெளியே ஓடினார். எதிரில் வந்த வல்லவன், என்னக்கா மாமா உள்ளே தான் இருக்காரா? பவித்ரா, நீ என்ன மாமாவை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? வல்லவன், இன்னைக்கு ராத்திரி மேக்ஸ் ஒரு சாப்டர் கற்றுக்கணும், சொல்லி தரேன்டா. வல்லவன், ஹலோ மேடம், நான் உங்ககிட்ட கேட்கல, மாமா சொல்லி தருவாரான்னு கேட்குறேன். பவித்ரா, அவருக்கு என்ன தெரியும், அவரே 11வது தானே படிச்சிருக்கார். கௌதம் இவர்கள் உரையாடலை கேட்டு, போச்சு, எனக்கு ஆப்பு வைக்க போகிறான், டக்கென்று எழுந்து அவள் அருகே சென்றான். வல்லவன், மாமா 11வதா? யார் சொன்னா அவர்? கௌதம் இடையில் மறித்து, வல்லவா, நீ ஸ்கூல் போயிட்டு வா, பேசிக்கலாம். வல்லவன், மாமா இன்னைக்கு மேத்ஸ் ஓகே என்று சொன்னவன் கொஞ்சம் தூரம் போய், அக்கா நீ ஏன் இப்படி தத்தியாவே இருக்க? மாமா ஐஐடியில் எம்டெக் கோல்டு மெடலிஸ்ட், டெல்லியில் காலேஜ் அலுமினஸ் லிஸ்டில் அவருடைய ஃபோட்டோ ஒட்டி இருக்கும், எப்படி மாமா, சரிதானே? கௌதம் தலையில் அடித்து கொண்டான். கிளம்பிட்டானே நினைச்சேனே, ஆப்பு வச்சுட்டானே. பவித்ரா கண்ணில் கண்ணீர். கௌதம், இவள் வேற கண்ணில் கண்ணீரை திறந்து விட்டுட்டாளே. பவித்ரா கொன்னுடுவேன் என்று கௌதம் பிடியில்லாமல் நின்று கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு, யூ லயர், சீட், போட்டோண்டி, நம்பிக்கை துரோகி. கௌதம் பவித்ரா கையை பிடித்து கொண்டான். நான் வேணும்னா படித்ததெல்லாம் மறந்துடுறேன், கோவப்படாத தங்கம். பவித்ரா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 100 நாள் ஆச்சு, ஆனால் ஒரு நாளாவது என்னிடம் உண்மையாக இருந்திருக்கியா? கௌதம், செல்லக்குட்டி, கோவப்படாதே தங்கம், பட்டுக்குட்டி, என்னுடைய முயல் குட்டி. பவித்ரா, தொடாதே, கல்பெட், நினச்சேன் அன்னைக்கு நீ ஆங்கிலத்தில் பேசும்போதே நினச்சேன், கேட்டேனே, உனக்கு தோணலை இல்லை? உண்மையை சொல்லணும்னு தோணவே இல்லை? இல்லை, எப்படிடா இப்படி பொய்க்கு உதாரணமாக இருக்க என்று அவன் பிடியை உதறிக்கொண்டு வெளியே ஓடினாள். ஆஃபீஸ் கார் காத்திருக்க காரில் ஏறிக்கொண்டு திரும்பி பார்த்துவிட்டு தன்னுடைய உதட்டை வருடி கொண்டாள். கண்ணீர் மட்டுமே முட்டிக்கொண்டு வந்தது. கௌதம் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட முழுதாக முடியவில்லை, அதுக்குள்ளே சண்டையா? தலையை பிடித்து கொண்டான். கௌதம் ஃபோன் அலற எடுத்து காதில் வைத்த நொடி கதறினான். சதீஷ், எங்கள் அப்பா கிட்ட கண்ணன் அங்கிள் ஸ்ரீலட்சுமி கல்யாண விஷயமா பேசி முடிவு செய்துட்டார். கௌதம், அதுக்கு எதுக்கு நீ கத்திக்கிட்டு இருக்க? சதீஷ், உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு தானே பிரச்சனை. என்னிடம் பேசும் பொழுது கடைபிடிக்காதே, புரியாமலே பேசிக்கிட்டு ஒழுங்கா சொல்றியா இல்லை ஃபோனை வைக்கட்டுமா? சதீஷ், எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பேசிட்ட. கௌதம், வாட்? சதீஷ், இப்போ புரியுதா நான் எவ்வளவு சிக்கலில் இருக்கேன்னு? கௌதம், சரி, நேரில் வா. சதீஷ், உன்னுடைய ரூமில் தான் இருக்கேன். கௌதம், லூசு, பவித்ரா வீட்டுக்கு வா. சதீஷ், அங்கேயே தங்கிட்ட, எனக்கு ஒரு வழி சொல்லலைன்னா உன்னோட ஆள்கிட்டேருந்து பிரிச்சிடுவேன். கௌதம், ஏற்கனவே அப்படி தான் இருக்கு, வாடா பேசிக்கலாம் என்று ஃபோனை வைத்தான். சதீஷ், உன்னுடைய ஆள் என்று சொன்ன பிறகுதான் நலன் ஞாபகம் வந்தது. ஃபோனை எடுத்து, டேய் என்ன பண்ணற? நலன், எப்பவும் போல சுரத்தே இல்லாமல் பேசினான். கௌதம், நான் ஒரு அட்ரஸ் சொல்லுறேன், போய் பார் என்று அட்ரஸ் சொல்ல, நலன், நான் எதுக்கு அங்கே போகணும்? கௌதம், போனால் உனக்கு அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி யோசிக்கலாம், இல்லைனா குண்டு சட்டியில் குதிரை ஓட்டலாம், உன்னுடைய விருப்பம். அங்கே யார் இருக்கா? எத்தனை மணிக்கு போகணும்? கௌதம் ஃபோனை துண்டித்தான். நிலா கௌதமிடம் வந்து நின்றாள். கௌதம் என்ன என்பது போல அவளை பார்க்க, வேலைக்கு சொல்லறேன்னு சொன்னீங்க? கௌதம், வேலைக்கு போனால் நேர்மையாக நிதானமாக பொறுப்பாக இருக்கணும். நிலா பவ்யமாக,
சரிங்க மாமா என்றான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பவித்ரா முன் அவன் நின்ற நிலையை பார்த்திருந்தால் இப்படி பயந்து நடுங்க வாய்ப்பே இல்லை. நிலாவை எங்கே எக்ஸ்போர்ட்ஸ் நேர்காணலுக்கு அனுப்பிவிட்டு ஃபோன் செய்து விவரம் சொன்னான். சிறிது நேரத்தில் சதீஷ் வந்து சேர்ந்தான். இருவரும் கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருக்க கௌதம் நான் பார்த்துக்கிறேன் என்று சதீஷை அமைதி செய்தான். நண்பர்கள் இருவரும் பவித்ரா வீட்டில் அறையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். கௌதம் சதீஷிடம் இது நமக்கு நல்ல வாய்ப்பு. சதீஷ் என்னை வச்சு காமெடி பண்ண போறியா? கௌதம் இல்லை, கல்யாண மேடை வரை வந்த பெண்ணின் திருமணம் நின்று போனால் எப்படி இருக்கும்னு காட்ட போறேன். ஆனால் என்ன, ஒன்று கொடுத்தா 2 ஃப்ரீ. சதீஷ் புரியலை. கௌதம் புரியாமல் இருப்பது தான் நல்லது. நீ முதல்ல கேஸை கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போ. அப்பா ஊருக்கு 4 நாளில் திரும்பிடுவார். அவர் வந்துட்டா அம்மா கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ சீக்கிரம் நல்ல ஷோ பார்க்க போகிறோம். தயாரா இரு. சதீஷ் என்னை மட்டும் ஏதாவது வில்லங்கம் செய்த நீ அவ்வளவுதான். கௌதம் என்ன பண்ணுவ என்று கேட்டு புருவத்தை உயர்த்த சதீஷ் இன்னைக்கு பவித்ராவுடன் எப்படி தப்பிக்க போறேன்னு பார்க்கிறேன். கௌதம் ஏண்டா ராட்சசியை ஞாபகப்படுத்துறே? ஷோவை விட இன்னைக்கு ராத்திரி நடக்க போவது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது பாரு. கௌதம் சரி, ஒரு டீல். ராத்திரி எப்படியாவது தப்பிக்க வை. சதீஷ் டீல் என்ன? கௌதம் மாலில் பங்கு தருகிறேன். சதீஷ் எவ்வளவு? கௌதம் 2. சதீஷ் நீ அடிபட்டு சாவு, நான் கிளம்புறேன். இன்னைக்கு என்னுடைய புச்சி குட்டியை இன்டர்வியூ அனுப்பியிருக்க, நான் அவளை பார்க்கணும். அதுவும் இல்லாமல் கோர்ட்டில் வேலை இருக்கு. கௌதம் 5. சதீஷ் நாட் பேட். கௌதம் சரி 10. சதீஷ் தேங்க்ஸ், நான் போயிட்டு ராத்திரி வரேன். ஆனால் ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆளுகின்ற ராஜாவுக்கு நான் ஐடியா சொல்ல வேண்டி இருக்கு. கௌதம் என்ன பிளான்னு சொல்லாமலே போகிற? சதீஷ் மனதுக்குள் எனக்கே தெரிஞ்சாதானே என்று நினைத்து கொண்டு வரவேண்டிய நேரத்துக்கு நானே வருவேன், எஸ்கேப் என்று கிளம்பி ஓடிவிட்டான். வீட்டுக்கு வெளியே வந்து பவித்ரா ஏமாற போய் சொல்லிக்கிட்டே போயிருக்கான். இவனை என்ன பண்ணுறது? படட்டும்னு விட்டுட வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டே சென்றவன் வாசுவை இடித்து நின்றான். சதீஷ் என்ன உங்கள் பாஸ் இந்த வீட்டையே ஆஃபீஸா மாற்றிட்டாரா? வாசு நம்ம பாஸ் சார். சதீஷ் சரி நம்ம பாஸ் என்று சொல்லிவிட்டு கடுப்பாக கிளம்பினான். தன்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு நேராக கோர்ட் வளாகத்தில் இருக்கும் தன்னுடைய ஆஃபீஸுக்கு சென்றான். பவித்ரா பள்ளி விஷயமாக என்ன செய்யலாம் என்று பிளான் போட்டு தன்னுடைய அசிஸ்டன்ட் மணிகண்டத்தை அழைத்து அவனுக்கு சொல்ல வேண்டிய வேலைகளை சொல்லி அனுப்பினாள். மேனேஜர் அவளை அழைத்து மேடம் இன்னைக்கு பள்ளி விஷயம் எல்லாமே உங்கள் தலைமையில் நடத்த சொல்லிட்டார் பாஸ். பவித்ரா எப்படி சார் நான் போய் இதெல்லாம் செய்ய முடியும்? சீனியர் நீங்கள் இருக்கீங்க, மற்ற ஸ்டாஃப் எல்லாம் தப்பாக நினைக்க போகிறாங்க. மேனேஜர் இந்த யோசனை உங்களுடையது, அதனால் இதனை வெற்றிகரமாக நடத்தி காட்ட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. பவித்ரா சார் நீங்கள் எல்லோரும் சீனியர் இருக்கீங்க, நான் எப்படி இதில் முன் நிற்பது? மேனேஜர் மேடம் இது ஒரு சின்ன நிகழ்ச்சி தான், இனி இது போல் பல நிகழ்ச்சிகளில் நீங்கள் தான் முன் நிற்க போகிறீங்க, அதனாலே இது உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி நினச்சிக்கோங்க. வாசு கௌதம் முன் நின்று இன்றைய வேலைகளை பற்றி குறிப்பு எடுத்து கொண்டிருந்தான். வீட்டில் முத்து அங்கும் இங்கும் உலவிக் கொண்டிருந்தார். முத்துவின் அம்மா ஏண்டா இன்னைக்கு ஆஃபீஸ் போகலையா? முத்து இல்லை, கொஞ்சம் லேட்டாக போகிறேன். கௌதமுக்கு ஏதாவது தேவைன்னா பார்த்துட்டு போகிறேன். ஆனால் அவருடைய யோசனை எல்லாம் வெளியே வரும் வாசுவை இழுத்து பிடித்து கௌதமிடம் வாங்க முடியாத பதிலை வாங்கிவிட வேண்டும் என்பதுதான். வாசு சார் மிஸ்டர் பாலுவை மீட்டிங் கூப்பிட்டு இருக்கும், எத்தனை மணிக்கு வர சொல்லட்டும்? நீங்களே பேசுகிறீங்களா இல்லை வேறு ஒரு நல்ல கவுன்சிலர் வச்சு பேசிக்கலாமா? கௌதம் வேறு நல்ல கவுன்சிலர் எப்படி? நீங்கள் எல்லோரும் அவ்வளவு திறமைசாலிகளா? வாசு சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் கோடியில் ஒருத்தர், உங்களைப் போல திறமைசாலி புத்திசாலி யாருமே இருக்க முடியாது. கௌதம் பரவாயில்லை, என்னை பற்றி புரிஞ்சிருக்கு. இப்போ மணி 11, ஒரு 12 மணிக்கு ஹோட்டல் ரூமுக்கு வர சொல்லிடு, நான் பேசுகிறேன். வாசு ஓகே சார் என்று கிளம்பினான். கௌதம் உங்களுக்கு அரை மாதம் சம்பளம் கிடைச்சா போதுமா சார்? வாசு அப்படியே உறைந்து நிற்க சார். கௌதம் என்னை எவன் கூட்டிகிட்டு போவான்? உன்னிடம் காரை கொடுத்துட்டு நான் என்ன நடந்து வரட்டுமா? வாசு சாரி சார், நாம் கிளம்பலாம். கௌதம் உனக்கு ஒரு நைட் தூங்க விட்டது தப்பாக போச்சு. எப்படிடா நான் குளிச்சுட்டு கிளம்பி வருவது? வாசு நான் இப்போ போய் எடுத்துகிட்டு வரட்டுமா? கௌதம் வேண்டாம், கிளம்பலாம், நான் ரூமுக்கு போய் குளிச்சுக்கிறேன் என்று வாசுவுடன் கிளம்ப ஹாலில் முத்து உட்கார்ந்திருக்க கோதை ஹெட்ஃபோன் போட்டுக்கொண்டு கம்ப்யூட்டரில் ஆழ்ந்து இருந்தாள். கௌதம் இவர்களை பார்த்ததும் வாசுவின் தோள்பட்டையை பிடித்து கொண்டு நொண்டி நொண்டி சென்றான். முத்து
கௌதம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா? கௌதம் வேலை இருக்கு அங்கிள். முத்து நான் வேணும்னா ட்ராப் பண்ணட்டுமா? கௌதம் வேண்டாம் அங்கிள், சார் கூட்டிட்டு போயிடுவார் என்று வாசுவை கை காட்டி சொல்ல, முத்து அவருக்கு ஏன் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். கௌதம் இல்லை அங்கிள், நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போகிறோம், நாங்கள் போயிடுவோம். தேங்க்ஸ் அங்கிள் என்று வாசுவை தள்ளி கொண்டு சென்றான். கௌதம் காரில் உட்கார்ந்து மாமனார் ஒரு ஜந்து மாதிரி தெரிகிறார். ஏன்னு தெரியலை, அவரை பார்த்தாலே கோபமாக வருகிறது. வாசு சார் அவர்தானே முதலாக உங்களை கை நீட்டி கல்யாண மண்டபத்தில் அத்தனை பேருக்கு முன் அடித்தார், அதனால் கூட இருக்கலாம். கௌதம் வாசுவை முறைத்து, நான் அடி வாங்கினது கூட எனக்கு கோபமாக இல்லை, ஆனால் நீ இப்போ விளக்கம் சொன்னே பாரு, இப்படி தானே என்னை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்காகவே அவரை அலைய விடலாம்னு தோணுது. அவருடைய பிஸ்னஸ் பற்றி தகவல் எல்லாம் எடு. வாசு கொஞ்சம் பயந்தான். சார் பவித்ரா மேடமோட அப்பா, அதனால தானே எனக்கு மாமனார். வாசு சார் கொஞ்சம் யோசித்து, வாய்ப்பே இல்லை, அந்த ஆள் மேலே எரிச்சலாக இருக்க காரணம் என்னன்னு நீ சொன்ன இல்லை, அவரை ஒரு அலசணும், வீட்டில் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கார் இல்லையா, வீட்டுக்கே வரவிடக்கூடாது. வாசு கௌதம் குளித்து தயாராக இருக்க முத்துவின் மாமாவும் தங்கையும் வந்தனர். கௌதம் உட்கார சொல்லிவிட்டு, சார் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்ததற்கு நன்றி. சார் நான் பாலு, என்னுடைய மனைவி ஜெயஸ்ரீ, நீங்கள்? நான் கௌதம், அந்த மாலில் வேலை செய்யும் டீப் ஹெட். எங்களுக்கு பேக்கரி தான் தொழில், நீங்கள் என்ன விஷயமா கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். கௌதம், பாலு சார், நம்ம மாலுக்கு விநியோகஸ்தர்கள் குடும்பமாக வெளிநாட்டுக்கு ட்ரிப் அனுப்புகிறோம், நீங்கள் தாய்லாந்து போயிட்டு வாங்க, அதை பற்றி விவாதிக்க தான் கூப்பிட்டோம். மன்னிச்சிடுங்க. கௌதம், காரணம் தெரிஞ்சுக்கலாமா? பாலு, வேண்டாம் சார், எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டோம், காரணம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஜெயஸ்ரீ, போகலாம். கௌதம், சார் ஒரு நிமிடம் சார், நானும் ஒரு வேலைக்காரன் தான், நான் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியவில்லைன்னு என்னுடைய தலைமைக்கு காரணம் சொல்லணும் சார். பாலு, என்னுடைய மகனுக்கு பைத்தியம், அதுதான் காரணம், போதுமா? வாடி போகலாம். ஜெயஸ்ரீ கண்ணீருடன் எழுந்தாள். கௌதம், சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் பெற்ற மகனை பைத்தியம்னு சொல்லலாமா? ஜெயஸ்ரீ, என்னுடைய மகனை அசிங்கப்படுத்துறதுக்கே எல்லோருக்கும் வேலையாக போச்சு, அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு நிலை வர காரணம் அவனா சார்? கௌதம், அப்பாடா பேச வந்துட்டாங்க என்று நினைத்து கொண்டு, மேடம் நீங்கள் சொல்லுங்கள். பாலு பாய்ந்து கௌதம் சட்டையை பிடித்தார். என்னையா சொல்லணும், என்ன எதிர்பார்க்குறீங்க? கௌதம் பாலுவின் பிடியை தளர்த்தி, சார் பொறுமையாக இருங்க, பேசலாம், யாருக்கு தெரியும், என்னால் ஒரு தீர்வு சொல்ல முடிந்தாலும் உங்களுக்கு நல்லது தானே சார். ஜெயஸ்ரீ உட்கார்ந்தாள். என்னுடைய மகன் பேர் கார்த்தி, ரொம்ப அழகாக இருப்பான், 28 வயது, கிட்டத்தட்ட உங்கள் வயது, அவன் குழந்தையாக இருக்கும் பொழுது எங்களுக்கும் ஆசை இருந்தது, அவனை படிக்க வைத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் சந்தோஷமாக வாழறதை பார்க்கணும்னு. ஆனால் விதி, குழந்தை 3 வயசு ஆகியும் பேசவே இல்லை, போகாத கோயில் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, இன்னைக்கு வரை எங்களுக்கு எந்த துணையும் இல்லை என்று அழுதார். பாலு, போதும் ஜெயஸ்ரீ, வெளிநபர்களிடம் நம்ம குடும்ப விஷயம் பேச வேண்டாம். கௌதம், சார் அவங்க யாரிடமாவது சொல்லணும் சார், அவங்க குறையை மனதில் வைத்து அழுதுகிட்டே இருக்கணுமா? பாலு, என்ன சார் பண்ண சொல்லுறீங்க, எங்களுடைய விதி இது, யாரிடம் சொல்லி அழுதாலும் பரிதாப வேண்டாம், ஆனால் ஒரு ஆறுதல் சொல்லலாம், ஆனால் எங்களுடைய கஷ்டத்தை பார்த்து சிரிப்பவர்கள் தானே சார் அதிகம். கௌதம், அம்மா. ஜெயஸ்ரீ கண்ணீர் விட்டார். என்னுடைய குழந்தை அம்மானு கூப்பிட மாட்டானான்னு ஏங்கி இருக்கேன் சார், என்னையும் உங்கள் மகனாக நினச்சிக்கோங்க, உங்களுக்கு இப்போவெல்லாம் அம்மானு உங்களை அவன் கூப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அப்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஜெயஸ்ரீ, தேங்க்ஸ் சார். கௌதம், ஜெயஸ்ரீ, கௌதம், நான் ஒரு ஸ்கூல் சொல்லுறேன், நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், பேசலாம், நம்ம கார்த்திக்கு ஒரு இடமாற்றம், அவனை போன்ற குழந்தைகளிடம் அவனுடைய நட்பு எல்லாம் தேவைதானே? சொல்லுங்க கௌதம், எப்போ போகலாம்? பாலு, வேண்டாம் தம்பி, இப்படியே இருந்துடுறோம். கௌதம், சார் நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே, அவர் என்ன என்பது போல பார்க்க, சார் நீங்கள் நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலையில் இருந்தால்தான் உங்களுடைய மகனை பார்த்து கொள்ள முடியும், இப்போது இந்த மாதிரி அவசரப்பட்டு புரிஞ்சிக்காமல் எல்லாம் உங்கள் தலையில் போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு கேரண்டி கிடையாது. அப்புறம் உங்கள் மகனை தனியே விட்டு போயிட்டீங்கன்னா அவனுக்கு என்ன பாதுகாப்பு? உங்களுடைய வாழ்நாளை
அதிகப்படுத்திக்கிட்டா தான் உங்கள் குழந்தையுடன் நிறைய நாள் வாழ முடியும். அதனால் மறுக்காமல் என்னுடன் கிளம்புங்க, போகலாம் என்று எழுந்தான். ஜெயஸ்ரீ, உங்கள் வேலையெல்லாம் கௌதம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் என்று கௌதம் முன்னே நடக்க, பின்னால் பாலு ஜெயஸ்ரீ தம்பதியினர் சென்றனர். கௌதம் கார் ஓட்ட முன் இருக்கையில் பாலு உட்கார்ந்து கொள்ள, ஜெயஸ்ரீ பின் இருக்கையில் அமர்ந்தாள். கௌதம் அவர்களை அழைத்து சொல்ல வேண்டிய வழியில் ஒரு பேனர் பார்த்தான். அவன் முகத்தில் புன்னகை பிறந்தது. பள்ளியை தத்தெடுத்து கொள்ளும் என்கே அசோசியேட்ஸ் சார்ந்த மிஸ்ஸஸ் பவித்ரா கௌதம் அவர்களை வரவேற்கிறோம். கௌதம் சந்தோஷமாக அவர்களை அழைத்து சென்று பள்ளி வாசலில் காரை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தார். ஏற்கனவே பேசி இருந்ததால் பள்ளியின் ஃபவுண்டர் மற்றும் டாக்டர் காத்திருந்தனர். இவர்களை அழைத்து அமர வைத்துவிட்டு, ஏன் இவ்வளவு நாட்களாக குழந்தையை கவனிக்காமல் விட்டுட்டீங்க? பாலு, மேடம் விசாரிச்சோம். அப்போ இருந்த சூழ்நிலையில் எங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை. பணம் அதிகமாக வாங்கிட்டு குழந்தையை ஏதாவது செய்துடுவாங்கன்னு பயப்படுத்திட்டாங்க. என்ன சார் இது? இந்த காலத்தில் அடுத்தவங்க சொல் பேச்சை கேட்கலாமா? வாங்க, எங்களிடம் இருக்கும் குழந்தைகளை பாருங்கள், நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. 2 மணி நேரம் அவர்களுக்கு புரிய வைக்க அவர்களுக்கும் ஓரளவுக்கு நம்பிக்கை பிறந்தது. கௌதம், வாங்க சார், போகலாம். ஜெயஸ்ரீ, நான் உங்களை பார்க்க வந்த காரணமே வேறு, அதை பற்றி பேசவே முடியவில்லை. மறுபடியும் நானே உங்களுக்கு ஃபோன் செய்து பேசுகிறேன், பேசலாம் இல்லையா? கௌதம், அஃப்கோர்ஸ், என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க என்று ஃபோன் நம்பரை பரிமாறிவிட்டு, நான் உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுறேன். பாலு, வேண்டாம், இங்கிருந்து எங்கள் வீடு பக்கம்தான், நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் உங்களுடைய வேலையை விட்டு எங்களுக்காக வந்தது ரொம்ப சந்தோஷம் என்று விடை பெற்று கொண்டு கிளம்ப, கௌதம் திரும்ப வந்த வழியே செல்ல அதே ஸ்கூல் வந்தது. ஆனால் பேனர் கலற்றி இருந்தனர். கௌதமுக்கு கோபம் பயங்கரமாக வந்தது. என்னுடைய பொண்டாட்டி பெயரில் பேனரை பார்த்து சந்தோஷமாக போயிட்டு வருவதற்குள் கலற்றிட்டீங்களே. கௌதம் இறங்கி என்ன நடக்கிறது என்று பார்க்க நினைத்தான். காரை விட்டு இறங்க பேனர் மறுபடியும் கட்டி கொண்டிருந்தனர். அதில் பவித்ரா பெயருக்கு அருகில் இருந்த கௌதம் பெயருக்கு பதிலாக பெரிய ஓட்டை தான் இருந்தது.